ஹைனாஸ்க்கு அதோட உடம்புல கிட்டத்தட்ட 1% அளவுக்கு இதயம் பெருசாக இருக்கிறதாலையும் அதோட ட்ரையாங்கிள் ஷேப்பும் ஸ்ட்ராங்கான தசைகளும் இருக்கிறதால அதால் ரொம்ப தூரம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு விலங்கை துரத்த முடியும். ரொம்ப தூரம் ஓடுறதுக்காகவே அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதனால் 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ரொம்ப தூரம் ஓடிக்கிட்டே இருக்க முடியும். இப்படி ரொம்ப தூரம் துரத்தி இறை விலங்கை சோர்வடைய வைக்கும். நீங்கள் ஒரு டாப் 10 பைட் ஃபோர்ஸ் அனிமல் லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஸ்பாட்டட் ஹைனாஸ் இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்பாட்டட் ஹைனாவுக்கு 1400 பவுண்ட்ஸ் பெர் ஸ்கொயர் இன்ச் அளவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பைட் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த பைட் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி சோர்வடைஞ்ச விலங்கை கடிச்சு கொதற ஆரம்பிக்கும். இறை விலங்கு பெருசாக இருக்கும்போது அதை கொல்றதுக்கு டைம் எடுக்குங்கிறதால உயிரோடையே அதை சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஒரு ஜீப்ராவை ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு வெறும் 1/2 மணி நேரம் இதுங்களுக்கு இருந்தாவே போதும். இதுங்களுக்கு சிறந்த செரிமானத்திறன் இருக்கிறதால ஒரு விலங்கோட எலும்பு கொண்டு எல்லாத்தையும் கடிச்சு மென்று சாப்பிட்ரும். இதுங்க சாப்பிடாத ஒரே விஷயம் இறை விலங்கோட கொம்புகள் மட்டும்தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சிங்கங்கள் வேட்டையாடுறது தான்